கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளுக்கு ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல என தாவேக தலைவர் விஜயின் பெயரை குறிப்பிடாமல் நடிகர் அஜித்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நடிகரும் ரேசருமான நடிகர் அஜித்குமார் சமீபத்தில் பேட்டி ஒன்று அளித்திருந்தார். அதாவது தனியார் பத்திரிகை ஒன்றிற்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் இந்த 32 காலம் திரையுலகம் பயணம் குறித்தும், அதே போன்று தன் ரேசிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் குறித்தும், எதனால் அந்த ஆர்வம் உருவானது குறித்தும், ரசிகர்கள், சினிமா என்ற தன்னுடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை குறித்தான அந்த பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அந்த பேட்டியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் கூட்ட நெரிசலால் ஏற்படக்கூடிய அந்த நிறைய அசம்பாவிதங்கள் ஏற்படுகிறது என்றும், அப்படி சமீபத்தில் ஏற்பட்ட அந்த அசம்பாவிதத்திற்கு, அதாவது கரூரில் ஏற்பட்ட அந்த அசம்பாவிதத்துக்கு தனிநபர் என்று பொறுப்பாகாது என்று விஜயனுடைய பெயரை குறிப்பிடாமல் அதில் பேசியிருந்தார். அதே போன்று அப்படி நடக்கக்கூடிய நிகழ்விற்கு நம் அனைவருமே பொறுப்பு எனவும், ஊடகத்தில் இதற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது எனவும், கூட்டத்தை கூட்டுவதில் ஒருபோதும் பெருமை என்று நினைக்காதீர்கள் எனவும், அதே போன்று இது அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு சம்பவம் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று சினிமாக்காரர்களால் தான் இது போன்ற நடக்கிறது என்பதை சித்தரிப்பதும், முழு திரைப்படத்துறையும் மோசமானது என்று காட்டுவது போல் தெரிகிறது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இது போன்ற அசம்பாவிதங்கள் சினிமாக்காரர்களால் தான் ஏற்படுகிறது என்பது சித்தரிக்கப்படுகிறது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இன்று எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கின்றது, அதற்காக ரசிகர்களுக்கு நன்றி. ஆனால் கொண்டாட்டம் என்கின்ற பெயரில் திரையரங்குகளின் இருக்கைகள், திரைகளை கிழித்தல், சேதப்படுத்துதல் போன்றவற்றை செய்வது முற்றிலும் தவறானது. இதெல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் எனவும், ஊடகங்கள் இதில் பெரிய பங்காற்றுகின்றது என்று அதை குறிப்பிட்டிருக்கின்றார். ஊடகத்தில் இந்த நடிகர் அஜித்தை விட பெரும் பங்கு ரசிகர்களுக்கும், அதே போன்று அந்த இது போன்ற கூட்ட சம்பவங்கள் அதில் கலந்து கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் இதில் பெரும் பங்கு இருக்கின்றது எனவும், அதே போன்று கரூரில் ஏற்பட்ட அந்த சம்பவத்திற்கு தனிநபர் எப்பொழுதும் பொறுப்பாக முடியாது, அதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அதில் பங்கு இருக்கின்றது என்று அஜித்குமார் அந்த பேட்டியில தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.